Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்ம சேனல் வழியா நம்ம फ्रेंड्स எல்லாரையும் நான் மறுபடியும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட தான் நான் வந்து உங்களை மீட் பண்ணிருக்கேன். அது என்ன வீடியோனா நம்மளோட தலைமுடி இருக்கே நம்மளோட தலைமுடியை நல்லா சூப்பரா கருமையாகவும் ஷைனிங்காகவும் பல மாத்துறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஹேர் டை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டை எப்படி ரெடி பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ அதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன், இந்த ஹேர் டை நான் எப்படி ரெடி பண்ணேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இதை பார்த்துட்டு இதேமாதிரி ஒரு ஹேர் டையை நீங்களும் ரெடி பண்ணி 15 நாளைக்கு ஒருக்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 டைம் மட்டும் தேய்ங்க. 15 நாளைக்கு தேய்ச்சிட்டு வந்தாலே போதும் உங்கள் தலையில் இருக்க எல்லா வெள்ளை முடி ப்ராப்ளம் வேகமாக சரியாயிரும். அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒருக்க மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா ஹேர் டைலாம் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒருக்க வாரத்துக்கு ஒருக்கெல்லாம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட ஹேர் டை வந்து மாதத்துக்கு ஒருக்க யூஸ் பண்ணாலே போதும். நிரந்தரமாக அவங்க தலைமுடி முழுசுமே எப்போவுமே கருமையாகவே இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இதேமாதிரி ஒரு ஹேர் டை ரெடி பண்ணி உங்கள் தலையில் தேய்ச்சி உங்களோட இளநரை ப்ராப்ளமை நீங்கள் வேகமாக சூப்பராக சரி பண்ணிடுங்க. முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களை அப்பப்போ காமிச்சு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் புதுசாக காமிச்சு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான வீடியோக்கள், அதாவது பெண்களோட முகத்தை நல்லா சூப்பராக பளபளன்னு வச்சுக்கிறதுக்காக ஃபேஷியல் க்ரீமாக இருக்கட்டும், அவங்களோட ஹேரை வந்து நல்லா நீளமாக கருமையாக வளர்க்குறதுக்கு ஹேர் ஆயிலு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை முடிகள் இருக்கும், வெள்ளை முடிகள் செம்பட்டை முடிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான முடிகளை கருமையாக மாற்றுறதுக்கான ஹேர் டை, அதாவது முற்றிலும் இயற்கையானது, எந்தவித கெமிக்கல்ஸ் கலக்காத ஹேர் டையாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ்க்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, கர்ப்பிணிகளுக்கு, வயதானவர்களுக்கு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோகள் எல்லாருக்கும் தேவைப்பட்ட அனைத்து வீடியோக்களும் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் சூப்பராக பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெமிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு, அதாவது நம்ம தலைமுடியை நல்லா சூப்பராக கருமையாக மாற்றக்கூடிய ஒரு அழகான ஒரு, எப்படி சொல்கிறது, ஒரு நேச்சுரலான ஒரு ஹேர் டைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் டை வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஹேர் டை தலையில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாலே போதும் உங்கள் தலைமுடி நல்லா இயற்கையான கருமையாக சூப்பராக மாறிடும். நம்ம இயற்கையாக கருமையாக மாறுறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தலைமுடி நல்லா வளரவும் ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஹேர் டை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இப்போ இளநரை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க முதற்கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இது இந்த இளநரை வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முடி, அதாவது முடியோட வேர்க்கால்களில் வந்து போதிய அளவு ஊட்டம் வந்து கிடைக்காதனால தான். பொதுவாக நம்ம உடலில் எந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருந்தால் தான் நம்ம உடல் வந்து நல்லா இயங்குமோ அதே அளவுக்கு நம்ம தலையிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல உயிர் சத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம தலைமுடி நல்லா ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கும். அப்படி ஸ்ட்ராங்காக இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த முடி கொட்டுதல் பிரச்சனை, இந்த சீப்பை வச்சு நம்ம இழுத்தாலே போதும் அப்படி கொத்தாக முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த உயிர் சத்துக்கள்லாம் இல்லாமல் தான் அந்த முடி பலம் இல்லாமல் இருக்குது. ஒருத்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வறண்டு போயே இருக்கும் சரமம், அந்த முடி பார்த்தீங்கன்னா எப்போ வறட்சியாகவே இருக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா முடி செம்பட்டையாகவே இருக்கும். இந்த மாதிரி முடியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் எல்லாத்தோடையும் கொடுமையான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இளநரை தான். இந்த இளநரை வந்துச்சுன்னா அந்த, அதாவது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அந்த இளநரை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கொடுமை எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இளம் வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான தோற்றத்தை வந்து அது கண்டிப்பாக கொடுத்துரும். பொதுவாக முடி வந்து எந்த அளவுக்கு கருமையாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அவங்க முகம் வந்து அவ்வளோ அழகாக வசீகரமாக சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. அந்த முடி வந்து அந்த கலர் போய் வெண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. இப்போலாம் நிறைய பேருக்கு அது வரனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த இளநரை இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க தள்ளியே இருப்பாங்க. நிறைய பேர் கூட சேர்ந்து பேசுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நமக்கு வந்து இளநரை இருக்குது, நம்ம வந்து ஒரு வயதான தோற்றத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சி என்ன செய்வாங்கன்னா கண்ட ஹேர் டை தேய்க்கிறது, டிவி ஆட்ஸ் எல்லாம் பார்த்தா இந்த டை தேய்ச்சா போதும், இந்த ஷாம்பு தேய்ச்சா போதும் உங்கள் தலை வந்து நல்லா தலைமுடி நல்லா கருமையாக ஆயிரும் அப்படின்னு சொல்லி கண்ட கெமிக்கல்ஸ் கலந்த ஷாம்பை தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அவங்க இளநரை கொஞ்சம் தான் இருந்திருக்கும். அந்த இளநரை பார்த்தீங்கன்னா முழுசாக தலை முழுக்க வெண்மையாகவே மாறிடும். இது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ப்ராப்ளம். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். அந்த தலையில் அந்த டைஸ் தேய்க்கிற பாருங்க, அந்த டை வந்து கேன்சர் வரைக்கும் கூட கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஆய்வு சொல்லியிருக்காங்க. இதனால ஃப்ரெண்ட்ஸ் கண்ட ஹேர் டை கண்டிப்பாக தேய்க்காதீங்க. தேய்ச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பக்கவிளைவு ஏற்படத்தான் செய்யும். பொதுவாக இந்த ஹேர் டை தேய்க்கிறவங்களை பார்த்தீங்கன்னா முடி பார்த்தாலே தெரிஞ்சிடும், நீ டை போட்டிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு முடி வந்து கலர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும்.
ஒரு மாதிரி வேற ஒரு கருமையில் இருக்கும். ஒரு சிலருக்குலாம் நெத்திக்கிட்ட இதெல்லாம் கருமையாக இருக்கும். அது பார்க்கவே நமக்கு வந்து அசிங்கமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஹேர் டை எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஹேர் டை யூஸ் பண்ணால் நம்ம முடியும் கருமையாகிறது இல்லை, நம்மளுக்கு வந்து நிறைய பக்க விளைவும் வருது பாருங்களேன். அதனால இந்த ஹேர் டை கெமிக்கல் கலந்து இந்த ஹேர் டை யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ரெமிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் டை தான் ஃப்ரெண்ட்ஸ். முற்றிலும் 100% இயற்கையான பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் தயார் பண்ணியிருக்கேன். இதை வந்து ரெகுலராக உங்கள் தலையில் தேய்ச்சாலே போதும். உங்கள் இயற்கையான கருமையான நிறத்தில் வந்து உங்கள் தலைமுடி சூப்பராக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த நெத்தியில் இந்த இடத்துலலாம் அந்த கருப்பு ஒட்டுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. உங்கள் முடியும் பார்த்தீங்கன்னா நல்ல நேச்சுரலான கலரில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட தலைமுடியை நல்லா சூப்பராக கருமையாக அப்படியே ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம தலைமுடி எல்லாத்தையுமே அந்த இளநரை பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஹேர் டை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கூடிய ஃபர்ஸ்ட் பொருள் என்னென்னா செம்பருத்தி பூ பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். இந்த பொடி வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகள் இல்லை சர்வோதயான்ற எல்லா கடையிலுமே கிடைக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரியான கடைகளில் வாங்க. மற்ற கடைகளில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கெமிக்கல் கலந்துருப்பாங்க. ஏன்னா சர்வோதயாலெலாம் வந்து நயமானதான் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா நல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி இடத்துல வாங்கிக்கோங்க. இதோட ஒரு பாக்கெட்டோட விலை வந்து ரொம்ப கம்மியானதாக தான் இருக்கும். நம்ம வந்து ஹேர் டை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த செம்பருத்தி பூ பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம ஹேர் ஆயில் வாங்கினாலும் சரி, ஹேர் பேக் வாங்கினாலும் சரி, அதில் வந்து கண்டிப்பாக செம்பருத்தி பூ வந்து சேர்த்துருப்பாங்க. எதுக்காக செம்பருத்தி பூ சேர்க்குறாங்கன்னா நம்மளோட தலைமுடியை கருமையாக மாற்றுற திறன் எல்லாமே வந்து இந்த செம்பருத்தி பூவில் வந்து அதிகமாக இருக்கும். அதனால அந்த ஆயில் செம்பருத்தி ஆயிலும் விற்பாங்க. நம்ம தலைமுடியை வந்து கருமையாக மாற்றுறதுக்கு ஆயில் செம்பருத்தி ஆயில்னு சொல்லி விற்றுட்ருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு செம்பருத்தி பூ பொடி தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கேன். ரெண்டாவது இது கூட 2 பொடிகள் மட்டும் தான் நம்ம சேர்த்து இந்த ஹேர் டை வந்து ரெடி பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து அவுரிலை பொடி எடுத்துருக்கேன். இந்த அவுரிலை பொடியும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கடையில் வாங்கிக்கோங்க. இந்த அவுரிலை பொடி எதுக்காக நம்ம வந்து இந்த டை கூட போட போகிறோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கும். அதாவது வேர்க்கால்கள் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் முடி வந்து கொட்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான முடி கொட்டுதல் பிரச்சனை எல்லாத்தையும் வந்து உடனடியாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த அவுரிலை வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முடி கொட்டுதல் பிரச்சனை மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலைமுடியில் வந்து ஒரு மாதிரி வறட்சித்தன்மை வந்து நிறைய பேர் இருக்கும். அந்த வறட்சித்தன்மை எல்லாத்தையுமே போக்குறதுக்கு இந்த அவுரிலை வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இந்த 2 பொடியுமே எடுத்து வச்சு ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு இப்போ இந்த 2 பொடி கூட அடுத்ததாக என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ டிகாஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். நல்லா கட்டியான டீ டிகாஷன் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது டீ தூளை வந்து நைட்டே நான் ஊற வச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி டீ டிகாஷன் கட்டியை எடுத்து வச்சுருக்கேன். இந்த டீ டிகாஷன் பொதுவாக இந்த பொடி கூட சேர்த்து போடும்போது உங்கள் தலைமுடியை நல்லா இயற்கையான கருமையான நேரத்தில் வந்து மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 3 பொருட்கள் கூட ஃபைனலாக நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். தக்காளியோட பேஸ்ட் எடுத்துருக்கேன். என்னடா அது தக்காளி வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. நம்ம கண் பார்வையிலேருந்து எலும்பு தேய்மான பிரச்சனை வரைக்கும் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய தக்காளி தான் இன்றைக்கி வந்து நான் கடைசியாக எடுத்துருக்கேன். இந்த தக்காளி வச்சு எப்படி ஹேர் டை போட முடியும் அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா தக்காளியில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நம்மளோட முடி வளர்ச்சியை நல்லா தூண்டுறதுக்கும் முடியை நல்லா ஷைனிங்காக மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த பொருட்கள் இந்த 3 பொருட்களுமே பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா கருமையாக மாற்றிடும். இந்த தக்காளி இருக்குது பாருங்களேன், இந்த தக்காளி வந்து நம்மளோட முடியில் வந்து ஷைனிங்கை வந்து கொடுக்கும். ஏன்னா அப்போவே தக்காளி வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நம்ம முடி அதாவது நம்ம முகம் வந்து நல்லா பளபளன்னு மாறிடும். அதே மாதிரி தான் அந்த தக்காளியோட பேஸ்ட் அந்த டை கூட சேர்த்து போடும்போது உங்கள் தலைமுடி நல்லா கருன்னு மாறுறதோட நல்லா ஷைனிங்காகவும் சூப்பராக மாறிடும். இப்போ இந்த டை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அவுரிலை பொடி இருக்குல்ல, அவுரிலை பொடியும் செம்பருத்தி பூ பொடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்துருக்கேன். அடுத்ததான் நம்ம டீ டிகாஷன் வச்சுருக்கோம் இல்லையா, டீ டிகாஷனை ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அதாவது 2 எடுத்துக்கல, அதுக்கு தகுந்த மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டீ டிகாஷன் எடுத்துட்டேன். அடுத்ததாக நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா கட்டி அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியோட தோல்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அரைச்சாலே இந்த மாதிரி நல்லா கொலன்னு வந்துடும். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும், பாதிக்கு பாதி மட்டும் சேர்த்தா போதும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு தக்காளியோட பேஸ்ட்டை நான் சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டீ டிகாஷன் தக்காளி பேஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆயிரும். நம்ம டை போடுற ஒரு பதத்துக்கு வந்து கிடச்சிட்டு இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக கிண்டி விடுங்க. பாருங்கள் இந்த பவுல் இந்த மாதிரி பெரிய பவுல் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிண்டி விடுறது வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள் நல்லா கிண்ட இதோட கலர் நல்லா மாறிட்டே இருக்கும். இன்னும் நேரம் ஆக நம்ம தலையில் போட பார்த்தீங்கன்னா இது அப்படியே கருமையாக மாறி உங்கள் தலைமுடியை நல்லா கருப்பாக மாற்றிடும். இப்போ நம்ம ஹேர் டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி தலையில் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தலைக்கு நல்லா குளிச்சுட்டு தலைமுடியை நல்லா காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுருக்கோம் இல்லையா,
ஹேர் டை போடுற ப்ரஷ்ஷு, இந்த ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்து உங்கள் தலைமுடியில் எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் இந்த டையை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிடுங்க, மீதி வச்சுருக்காதீங்க. அப்படியே போட்டுட்டு உங்கள் தலைமுடியை நல்லா உயரமாக தூக்கி கொண்ட மாதிரி போட்டுவிட்ருங்க. போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அரை மணி நேரம் ஊறினா மட்டும்தான் இதில் இருக்க எசன்ஸ்கள் எல்லாமே முழுமையாக இறங்கி உங்கள் தலைமுடியை நல்லா கருமையாக மாற்றும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்பயும் போல ஒரு சாதாரண வாட்டரோ இல்லை ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டு வந்தாலே போதும், நம்ம தலைமுடி நல்லா கருன்னு சூப்பராக மாறிடும். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.